ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்மிகா கிச்சனட். நாம் இன்றைக்கி ஈஸியாக எப்படி ரசம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 3 சின்ன தக்காளி, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, வெள்ளைப்புடி இதெல்லாம் 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதிலே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இதையும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற புளி, தக்காளி எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக சூடானா போதும். அப்போ தான் நமக்கு அந்த புளியும் தக்காளியும் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ வேறு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதோட சூடு ஆறுறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சூடு ஈஸியாக இறங்கிடும், நம்ம கரைக்கவும் முடியும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி புளிக்கரைசலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். அது சூடானது கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிக்கலாம். இது பொரிஞ்சதுமே நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஜீரக மிளகு, அதையும் இதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நான் ஏன் ஒன்றா போட்டுக்கேன்னா, ஏதாவது ஒரு பொருளை நம்ம அந்த நேரத்தில் மறந்துடுவோம், அதுக்காக தான். லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, புளிப்பு, காரம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட்டாக நுரக்கட்டி கொதிச்சதுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சூடாக இருக்க ரசத்தை இதில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம போட்டுக்க கொத்தமல்லி இலை எல்லாமே மேலே மிதந்து வரும். அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு உள்ளே இறங்கும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். மணக்க ரசம் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.